குட் மார்னிங். ட்ரெஸ் இருக்குது பாருங்களேன். ஹலோ மை ஃப்ரெண்ட். கைஸ் இது வந்து காஃபி. எப்படி நேச்சர்னால் இதாங்க நேச்சர். ஒமான் என்ன அழகாக இருக்குது தெரியுமா? கிளம்பிட்டோம் போட்டில். ஒன்றும் சாப்பிட கூட இல்லை. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்பா எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பெரிய ஆளாக்கியிருக்காரு. ஹலோ கைஸ், குட் மார்னிங். ஸோ செம தூக்கங்க, இப்போ தான் எழுந்திரிச்சோம். ஸோ நம்ம இப்போ டெசர்ட்டில் இருக்கோம். நம்ம அப்படியே வெளியே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி டெசர்ட்டில் தூங்கி வெளியே எழுந்திக்கிறது செம்மையாக இருந்துச்சு. ஸ்டே எல்லாமே இங்கே பாருங்களேன். இப்போ மார்னிங் வந்து ஒரு 7:30 ஆகுது. ஸோ நம்ம வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு, டெசர்ட்டோட லைஃபு எல்லாமே. வெல்கம் டு பிடியா ஆஃப் ஒமான் டெசர்ட்ஸ். பாருங்கள், அங்கே ஏதோ பீப்புள் இருக்கிறாங்க. இங்கே பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதுதான் நம்ம ஸ்டே பண்ண ரூம் டீட்டெயில்ஸ். சாண்ட் ஹவுஸ், பேர் வந்து சாண்ட் ஹவுஸ். இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது. இங்கே பாருங்களேன், கேமல் வளர்க்குறாங்க. இங்கே நிறையா பில்டிங்ஸ் இருக்குங்க இங்கே. ஸோ நீங்கள் ஒமான் வந்தீங்கன்னா ஒரு நாள் டெசர்ட்டில் ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுங்கள். நல்லா இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தென் இப்போ நம்ம போய் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறோம். முக்கியமாக ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி ஃப்ரம் ஒமானை பார்க்க போகிறோம். அவங்க தே வில் கிரீட் அஸ். என்னென்ன ட்ரெடிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் காட்டுறேன். இங்கே பாருங்களேன், கேமலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது பிரேக்ஃபாஸ்ட். ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங் ஃப்ரம் பீடியா ஓமான். செம்ம ஹைட்டாக இருக்குது, ஜைஜாண்டிக்காக இருக்குது. ஐயோ, கடிக்குமா தான் தெரியல. கட்டி கூட போடலை. அதெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க. இது குட்டி போல், இது ரெண்டையும் கட்டி போடல. இது பாருங்கள், உள்ளே நின்று சாப்பிட்டுருக்கு. இது பெருசாக இருக்குது. இது எனக்கு ஐயோ, அங்கேருந்து கேமல்லாம் ஓடி வருது. எடுத்தேம்பார் ஓட்டம். மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே. தெரிச்சு ஓடி வந்துட்டு அங்கேருந்து ஒரு 3 கேமல் செம்ம பாஸில் ஓடி வந்துச்சு. நம்ம இந்த சைடு போயிடலாம். தேவையில்லாத வேலை. நம்ம இந்த சைடு வழியாக போய் வீட்டுக்குள்ளே போயிடலாம். பசிக்குதுங்க. இங்கே பாருங்கள், மண்ணை பாருங்கள், குளிராக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கேமல் என்ன பண்ணுன்னே தெரியல. நான் பாட்டுக்கு பக்கத்தில் போய் நின்று வீடியோவில் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இங்கேருந்து நிறையா இதை அவுத்து விட்டாங்க. அது ஓடி வந்து பயன்படுத்திடுச்சு. இந்த பறவைக்கு தாங்க அது ஓடி வந்துச்சு வேமா. ஸ்விம்மிங் பூலில் குளிக்கலாம்னு நினச்சோம். பட்டு டைம் இல்லை. இப்போ நாங்கள் போனோம், அதனால் குளிக்கலை. இல்லைன்னா இதில் குளிக்கலாம். ஆனால் ஆழம் கம்மியாக தான் இருக்குது. இது வந்து டோம் ஹவுஸ் ஸ்டே மாதிரி, டோம் மாதிரி. இதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டோம் ஹவுஸ். இது நாங்கள் கேட்கும் போது அவைலபிள் இல்லைன்ட்டாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வரீங்கன்னா முதலையே புக் பண்ணிவிட்டு வாங்க. நான் உங்களுக்கு மேலே எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். இதுதான் மேலே வியூ. இங்கே உட்காந்து சில் பண்ணிக்கலாம். மேலே இதெல்லாம் போட்டிருக்காங்க. இங்கேருந்து பாருங்கள், ஃபுல்லாகவே கட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே இப்படி தான் இங்கே மக்கள் வாழ்கிறாங்க தெரியல. ஏன்னா சாப்பாட்டுக்கெலாம் கஷ்டமாக இருக்குது. சாப்பாடெல்லாம் வந்துட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர்லாம் சொன்னோன்னா ஒரு நம்பருக்கு மெசேஜ் அனுப்ப வேண்டியதாக இருக்குது. ஒரு மெனு கொடுத்துட்றாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆர்டர் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது அது எடுத்துகிட்டு வர்றதுக்கு. அதுக்கு அடுத்து தான் நம்மளுக்கே சாப்பாடு கிடைக்கிது. இங்கே ரெடிமேடாக எதுவுமே பக்கத்தில் எதுவுமே இல்லை. ஸோ அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் நம்ம சாப்பிட முடியும். அது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜ். இல்லை போகலாமா?
ஸோ எங்கள் அப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எப்படி வேலைக்கு போவார்னா ஒரு பிளேஸ்லேருந்து டெசர்ட்டுக்கு போகணும், ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் டெய்லி ட்ராவல் பண்ணணும். ஸோ அப்படி போய் வேலை பார்த்துட்டு திருப்பியும் வந்து ஒரு 300 to 600 கிலோமீட்டர்ஸ் டெய்லி ட்ரைவ் பண்ணிட்டு போவார். ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அவர் சொல்லியிருக்காரு நிறையா தடவை 2-3 தடவை மயக்கம் போட்டு வேற விழுந்துட்டேன் போகும்போதே. அப்புறம் அவரே எழுந்துச்சி இப்போ வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ இப்போ நான் இங்கே வந்து பார்க்கும்போது அதுதான் தெரியுது எனக்கு, ஃபுல்லாகவே யாருமே இல்லைங்க டெசர்ட்டு. ஸோ இங்கே வந்து நீங்கள் வேலை பார்க்கும்போது இங்கே ரொம்ப ஒரு எம்டியாக இருக்குது. பேசுகிறதுக்கு ஒரு ஆள் பார்த்தா கூட ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. நம்ம பேசினா கூட அவங்களுக்கு சில பேர்த்துக்கு லாங்குவேஜ் தெரிய மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணுது, எங்கள் அப்பா எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கியிருக்காரு. ஸோ எல்லா கிரெடிட்டும் எங்கள் அப்பாவுக்கு தான் போய் சேரும்னு நினைக்கிறேன். கைஸ் பிரேக்ஃபாஸ்ட் வந்துருச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு பாருங்களேன் என்னென்ன இருக்குதுன்னு. முட்டை 2 முட்டை கொடுத்துருக்காங்க, ஜாமு, அண்ட் தென் ரொட்டின்னு நினைக்கிறேன் இது, அப்புறம் காஃபி, இது குபுஸு, அப்புறம் இது தொட்டுக்கிறது பீன்ஸ். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். இது சாக்லேட்ஸ் நினைக்கிறேன், இது யோகட். கைஸ் இங்கே பாருங்களேன் எப்படி ரோல் பண்ணியிருக்கோன்னு, வேறு லெவலில் இருக்குது. எக்கு எல்லாமே ஸ்டஃப் பண்ணி ஷவர்மா மாதிரி சாப்பிட்ற வேண்டியதான். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. Much later. நம்ம வந்து இப்போ அந்த ஃபேமிலியை மீட் பண்ண போயிட்டுருக்கோம். ஸோ ஆன் தி வே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, வியூ பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக டெசர்ட் தான், மண் தான். ஸோ வியூ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்குது. ஸோ நம்ம ஃபேமிலி போயிட்டு அங்கே போய் மீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃபேமிலியை மீட் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்களேன், இதுதான் இவங்க டெய்லி லைஃப் ரொட்டீன், வீடு வாழ்கிற இடம். பாருங்களேன் எப்படி இருக்குது டெசர்ட் லைஃபு. ஸோ உள்ளே வந்து பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இதுதான் அவங்களோட வீடு. ஸோ கீழே உட்காந்து தான் எல்லாமே பண்ணுறாங்க. இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. இவங்களோட ட்ரெஸ் இருக்குது பாருங்களேன், ட்ரெஸ்ஸு. அந்த அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இங்கே தூங்குகிற இடம்னு நினைக்கிறேன். நைட்டு வேணா இங்கே வந்து தூங்கிக்கலாம். ஸோ நம்மளுக்கு டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் டேட்ஸ் எப்படி இருக்கு. Coffee special. Yeah, now try. தேங்க்யூ. Welcome. Photo like this. Slowly. Thank you so much. Welcome. டீ குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்கு. நம்ம ஒரு டீம் மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. Finish is me direct technique. It's me. Finish. Me only time look on you. Neat like this. No, like finish like this. No. Okay. Need more. Need more like this. Okay, need more. கீழே வைக்கக்கூடாதான். You need to. So I have to keep it down or no? Give it No, to you. just give it to me Okay, like this. then need more. If you keep it down, then it's finished. 10 seconds later. Wow. MashaAllah, MashaAllah. Nice. Nice. Bedouin, like this Bedouin. Okay, like this. Yeah, like Bedouin, yeah. Hello, my friend. You welcome in the desert. How are you? Good. What's How your are you? name? John. My name John. is John. Yeah. From India. Kerala? No, Mumbai? From Chennai. China. Is be from Oman. Wahib Hassan. This is Bidia, right? What is What's his name? Desert Wahib Hassan. Wagibazan. Wahiba. Wagiba desert. Wahib Okay. Hassan. Yeah. Okay. So here we are. No. I need water. Tea. Okay, this is tea. Tea. Do it more. Now it's called my father. Okay. Okay. It's called, no Yeah, problem. sure. கைஸ் இது வந்து காஃபி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸ்மெல்லே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
டீங்க அது. டீயா? சாரி கேஸ், இது டீயா மாற்றிட்டாங்க. It's good. Yeah, this is like a tea made in camel milk. திஸ் இஸ் தி கேமல் மில்க், ஒட்டக்க டீ. கைஸ், இப்போ நம்ம கேமல் ரைடு போக போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த கேமலு. பத்திரமா கூட்டு வந்து சேருமா. இப்போ அவர் இது பண்ணிகிட்ருக்காரு, டை பண்ணிகிட்ருக்காரு. இதுதான் அந்த டிப்பிக்கல் லோக்கல் கேமல். இது அவங்க வளர்க்குறாங்க. அவங்க இதுக்காண்டியே பார்க்கவே பயமாக இருக்குதே. அவர் உட்கார சொல்லி கொடுக்குறாரு பாருங்கள். கத்துனா இந்த மாதிரி உட்காரும் போல். ஓ கிரேட். கேமல் கேன் அண்டர்ஸ்டாண்ட் தேர் லாங்குவேஜ். அது அந்த மாதிரி கத்துனா உட்காருதுங்க. Nice. Camel is nice. ஓ Beautiful. Camel. No. Yeah, it's nice. ஏய், பக்கத்தில் இந்த கேமல் வர. We go in India. பை பை. We go Munnar. மூணார். we are going மூணார். Kadera. செமையாக இருக்குது. Middle of the desert in Oman, Bidia. I'm running a camel ride. Hello. Meet my guide Majid. He has been very kind to us. உட்காந்துரு. Oh shit! Oh my god! கலண்டுருச்சு இது. No, but it was nice. 346 minutes later. கைஸ், இப்போ நம்ம வாடிஷா வந்திருக்கோம். ஸோ இது வந்து மோஸ்ட் ஃபேமஸ் ஆக்டிவிட்டி டூ இன் ஒமான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன் வாட்டரில். இது அப்படியே நம்ம வந்து கோயக்குள்ளே போய் போட்டில் வெளியே ஸ்விம் பண்ணலாம். இது வந்து செமையாக இருக்குது. இது இந்த ஸ்பாட்டே. இது வந்து நாங்கள் காரில் வந்தோம். என்ட்ரன்ஸ் அதெல்லாம் இல்லை. நீங்கள் வேணும்னா லைஃப் ஜாக்கெட்டு எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம் இங்கேயே. அப்புறம் போட்டு வெளியே கூப்பிட்டு போவாங்க அவங்க உள்ள. இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ரெக்கிங் போகணும். இப்போ மணி வந்து 1 o'clock. செம்ம வெயில் வேறு அடிக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு தெரில. கைஸ், நம்ம வந்து இங்கே லைஃப் ஜாக்கெட் வாங்கியிருக்கோம். ஸோ இங்கே தான் லைஃப் ஜாக்கெட் வாங்கினோம். இது வந்து 2 riyals பெர் லைஃப் ஜாக்கெட் வாங்கி போட்டாச்சு. ஸோ உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதில் தான் இந்த போட்டில் தான் கூப்பிட்டு போகிறாங்க. இங்கேருந்து நம்ம கொஞ்சம் போட்டில் போய் உள்ளே போய் ஹைக் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளம்பிட்டோம் போட்டில். இவர் தான் நம்ம போட் டிரைவர். இங்கே பாருங்கள், வியூவை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இந்த போட்டில் வர்றதுக்கு 1 riyal அங்கே இப்போல்லாம் ஏமாத்துறாங்க. இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 1 riyal. வித்தியாசமாக இருக்குது. அந்த காலத்து டாங்கி மாதிரி இருக்குது இது. அழகாக இருக்குதுங்க அது. ஹலோ, குதிரை மாதிரி இருக்குது. இங்கே பாருங்களேன் வியூவா. மலை அப்படியே தண்ணி ஓடுது. இது எப்படின்னா, கப்பல்லேருந்து வருவோம். வந்துட்டு ஒரு 45 minutes ஹைக் பண்ணணும். நீங்கள் உள்ளே 45 minutes ஹைக் பண்ணி உள்ளே போய் தான் அந்த ஸ்பாட்டே வரும். ஸோ நம்ம அதான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒரு 45 minutes ஹைக் பண்ணி உள்ளே போவோம். பட் இதுவே செமையாக இருக்குது. இது ஆக்சுவலாக கெனியான் மாதிரி இருக்குது. ஸ்கை கெனியான். கலர்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. நேச்சர்னால் இதாங்க நேச்சர். ஒமான் என்ன அழகாக இருக்குது தெரியுமா. போக செமையாக வந்துக்கிட்டு இருக்கு வியூ. இங்கே பாருங்களேன் இந்த இடத்த. ஒரு 20 minutes நாங்கள் தாண்டி வந்துட்டோம். இன்னும் ஒரு 20 minutes நடக்கணும்னு நினைக்கிறேன். பட் அதுக்குள்ளேயுமே ஸ்பாட் வந்து மாறிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள்
கெனியான் மாதிரி கெனியான் இருக்குது பாருங்கள். தென் மிடில் வாட்டர் இங்கே. A few moments later. கைஸ், ஸோ ஃபஸ்ட்டு பூலுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்களேன் இந்த இடத்த. ஸோ ஒரு 20 மினிட்ஸ் கழித்து இங்கே வந்துட்டோம். இங்கே பூல் இருக்குது, அண்ட் தென் கெனான் இருக்குது, அண்ட் தென் செடி இருக்குது. ஸோ நாங்கள் இப்படி தான் வந்தோம். நாங்கள் அந்த வழியாக வந்து இப்படி வந்தோம். இந்த ஸ்பாட்டை பாருங்கள். இது கிர்கிஸ்தானில் தான் நாங்கள் பார்த்துருக்கோம், கஜகஸ்தான் கிர்கிஸ்தானில். பட் பாருங்கள், இது ஒமான் நம்ப முடியுது அவங்கனால. ஒரு டெசர்ட் கண்ட்ரி ஒமான். அப்படியே உள்ளே கோயில் பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ இப்படியே நடந்து போனோம். கொஞ்சம் ஸ்டீப் அண்ட் இதாக தான் இருக்குது. பட் ஒருத்தங்க உள்ளே போய் பார்க்குறது. இங்கே ஒரு ஸ்பாட்டு, உட்கார்ற ஸ்பாட்டு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. எப்படி இருக்குது இந்த இடம்? செம்மையாக இருக்குதா? இதில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தென் வில் மூவ் ஹெட். After 20 minutes, 30 minutes of hiking, we found this spot. See here, the water. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஸ்விம் பண்ணி உள்ளே போகலான்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது இந்த ஸ்பாட்டு? ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ஸ்பாட்டு. நமக்கு தள்ளுதுங்க, முடியல. அப்படியே போயிட்டே இருக்குது. இன்னும் சாப்பிடக்கூட இல்லை, போய் சாப்பிட்ணும். பட்டு ஒருத்தங்க அவ்வளோ தூரம் வந்து பார்த்தது. ஃப்ரெஷ் வாட்டர் இன் தி மிடில் ஆஃப் தி மவுண்டன்ஸ். இது எப்போயுமே நம்ம பார்க்க முடியாது. லைஃப் இன் ஒன்ஸ் தான் we can able to see. Look at this view.